தர்மயாதீனத்திற்கு சொந்தமான திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் நெல் மகோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. குண்டையூர் கிழார் திருவாரூருக்கு உணவு பண்டங்களை அனுப்பி வைத்த காலத்தில் திடீரென பஞ்சம் ஏற்பட்ட போது நெல்மலை ஒன்றை இறைவன் தந்து மறைந்துள்ளார். தொடர்ந்து அந்த நெல்மலையை திருவாரூருக்கு பூதகணங்கள் உதவியோடு கொண்டு செல்லும் ஐதீக விழா நெல் மகோற்சவ விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு விழா விக்னேஸ்வர பூஜையுடன் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி துவங்கியது. தர்மயாதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் வழிகாட்டுதல் படி நடைபெற்ற இவ்விழாவில் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி கிளார் தம்பால் நெல் கிடைத்ததை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் தெரிவிக்கும் நிகழ்வும், சுந்தரர் நெல்மலையை பார்க்க குண்டையூர் செல்லும் நிகழ்வும் நடைபெற்றது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனை செய்தும் சுவாமியை வழிபட்டனர். மேளதாளங்கள், அதிர்வேட்டு மற்றும் சங்கு முழங்க முக்கிய வீதிகள் வழியாக பூதகணங்கள் நடனமாடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் சிறுவர்களை பூதங்கள் மிரட்டுவது, செல்ஃபி எடுப்பது என வேடிக்கை வினோதங்கள் அரங்கேறின. தொடர்ந்து ஸ்ரீ கல்யாண சுந்தரர் பூதகணங்களோடு குண்டையூரில் எழுந்தருளி நெல்மலையை திருவாரூர் சேர்ப்பிக்க உத்தரவிட்ட நிலையில் நெல்மலையோடு பூதங்கள் ஆரூருக்கு புறப்பட்டது.